ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் அடிக்கடி பேசக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும், சென்டென்சஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அடிக்கடி பேசக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம மேக்ஸிமம் நம்ம வீடியோஸில் பார்ப்போம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை படிக்க சொன்னேன் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மெய்னே தும்ஹேன் பன்னேக்கோ போலாத்தா அப்படின்னு சொல்லணும். மெய்னே அப்படின்னா நான், தும்ஹேன் அப்படின்னா உன்னை, ஸோ உங்களை அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்கோ, பன்னேக்கோ போலாத்தா அப்படின்னா படிப்பதற்கு சொன்னேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ போலாத்தா அப்படின்னா நான் சொன்னேன், இல்லை இதுக்கு பதிலாக கஹா அப்படின்னு சொல்லலாம். மெய்னே தும்ஹேன் பன்னேக்கோ கஹா அப்படின்றதும் சொல்லலாம். அடுத்தது, அவங்க அந்த வேலையை இன்னைக்கே முடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ நான் அப்படின்னா மெயினேன்னு பார்த்தோம். அவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உன்ஹோனே, உஸ்னே அப்படின்னா அவன் அவள் ரெண்டுத்துக்கும் உஸ்னே. இங்க உன்ஹோனே. முஜே அப்படின்னா என்னை, ஏ காம் அப்படின்னா இந்த வேலையை, இன்னைக்கு அப்படின்னா ஆஜ், இன்னைக்கே அப்படின்னு சொல்றதுக்கு ஆஜ் ஹி. கதம் கர்னேக்கோ கஹா, இல்ல கதம் கர்னேக்கோ போலாத்தா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க கதம் கர்னேக்கோ அப்படின்னா முடிக்க அப்படின்றது அர்த்தம். ஸோ முடிக்க சொன்னாங்க. அவங்க நம்மள நாளைக்கு வரும்போது லேப்டாப் எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அகெயின் அவர்கள். அப்ப உன்ஹோனே. நம்மள அப்படின்னா ஹமேன். கல் ஆத்தே சமை இல்ல கல் ஆத்தே வக்த், ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். ஸோ நாளைக்கு வரும்போது. லேப்டாப் லேக்கர் ஆனேக்கோ போலாத்தா. லேக்கர் ஆனேக்கோ அப்படின்னா எடுத்துட்டு வர அப்படின்றது அர்த்தம். போலாத்தா அப்படின்னு சொன்னாங்க. இது இல்லைன்னா கஹா அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ நீங்க அவரை என்ன வாங்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இங்க நம்ம கொஸ்டினா கேட்கிறோம். ஸோ நீங்க அவனை என்ன வாங்கிட்டு வர சொன்னீங்க. ஆப்னே உன்சே, உன்சே அப்படின்னா அவரிடம் அப்படின்றது அர்த்தம். கியா கரீத்கர் ஆனேக்கோ போலாத்தா. ஸோ கியா அப்படின்னா என்ன, வாங்கிட்டு வர சொன்னீங்க. கரீத்கர் ஆனேக்கோ இல்ல கரீத்கே ஆனேக்கோ அப்படின்றதும் சொல்லலாம். போலாத்தா அப்படின்னா சொன்னீங்க. இங்க கியா அப்படின்றது ஆல்ரெடி ஒரு கொஷின் வேர்டா வந்துடுச்சு, அதனால போலாத்தா மட்டும் சொன்னா போதும். அடுத்தது, நீங்க அவங்கிட்ட எப்போ வர சொன்னீங்க. இங்க கொஷின் வேர்ட் எப்போ. எப்போ அப்படின்னா கப். ஸோ ஆப்னே உஸ்ஸே கப் ஆனேக்கோ போலாத்தா அப்படின்றத கேட்கணும். நீங்க அவனை எத்தனை மணிக்கு வர சொன்னீங்க. எத்தனை மணிக்குன்னா அங்க எப்போ அப்படின்னா கப், எத்தனை மணிக்கு அப்படின்னா கித்தனே பஜே, இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆப்னே உஸ்ஸே, ஸோ நீங்க அவங்கிட்ட கித்தனை பஜே, கித்தனை பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு, ஆனேக்கோ போலாத்தா வர சொன்னீங்க. நீங்க அவகிட்ட யார கூப்பிட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்னே உஸ்ஸே. ஸோ அவள்கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்ஸே தான். கிசே போல்னேக்கோ. ஸோ கிசே அப்படின்னா யாரை அப்படின்றது அர்த்தம். புலானேக்கோ அப்படின்னா கூப்பிட, புலாவோ அப்படின்னா கூப்பிடு, புலானேக்கோ அப்படின்னா கூப்பிட, போலாத்தா அப்படின்னா சொன்னீங்க. இல்ல கஹா அப்படின்றதும் கேட்கலாம். நீங்க அவங்கள எங்க போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்னே உன்ஹேன், அவர்களை அப்படின்னா உன்ஹேன். கஹான் ஜானேக்கோ போலாத்தா. கஹான் அப்படின்னா எங்க, ஜானேக்கோ போலாத்தா எங்க போக சொன்னீங்க. நீங்க அவங்கிட்ட எவ்வளவு பணம் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்னே உஸ்ஸே. ஸோ அவனிடம் அப்படின்னா உஸ்ஸே அப்படின்றதான் சொல்லலாம். ஸோ அவனை அப்படின்னா உஸ்ஸே, அவனிடம் அப்படின்னா உஸ்ஸே. கித்தனே பைசே அப்படின்னா எவ்வளவு பணம். தேனேக்கோ போலாத்தா கொடுக்க சொன்னீங்க. நீங்க அவன்கிட்ட என்ன சொல்ல சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்னே உஸ்ஸே கியா போல்னேக்கோ போலாத்தா. ஸோ கியா போல்னேக்கோ அப்படின்னா சொல்ல சொன்னீங்க அப்படின்னா போலாத்தா. நான் உன்கிட்ட அமைதியா இருக்க சொன்னேன், நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ மெயின்னே, நான் அப்படின்னா மெயின்னே, தும்சே அப்படின்னா உன்கிட்ட, உன்னிடம் அப்படின்றது அர்த்தம். தும்ஹேன் அப்படின்னா உன்னை. சுப் ரஹ்னேக்கோ போலாத்தா அப்படின்னா அமைதியா இருக்க சொன்ன. சுப் ரஹோ அப்படின்னா அமைதியா இரு. ஸோ சுப் அப்படின்றது அங்க அமைதியை குறிக்குது. ரஹோ அப்படின்னா இரு. ஸோ அமைதியா இருக்க சொன்ன அப்படின்னு சொல்றதுக்கு சுப் ரஹ்னேக்கோ போலாத்தா. நான் உன்கிட்ட அதை செய்யாதுன்னு சொன்னேன், இங்க நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ செய்யுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரியானதை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். செய்யாதுன்னு சொன்னேன். ஸோ நான் என்ன சொன்னேன், மெயின்னே தும்சே, உன்னிடம் அப்படின்னா தும்சே கஹாத்தா. நான் உன்கிட்ட சொன்னேன், மெயின்னே தும்சே கஹாத்தா கி. ஸோ நான் உன்கிட்ட செய்யாதுன்னு சொன்னேன். ஸோ அந்த நூ சவுண்ட் ஹிந்தியில வந்தாலே நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது நான் உன்னை செய்ய வேண்டாம் என்று சொன்னேன். ஸோ அந்த மாதிரி என்று அந்த சென்டென்ஸ் வந்ததுனாலே அதுக்கு அடுத்தது வர்றத ஹிந்தியில ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஸோ நான் சொன்னேன், மென்னே தும்சே உன்னிடம், தும்சே கஹாத்தா கி ஓ மத் கர்னா, அதை செய்யாத அப்படின்னா ஓ மத் கர்னா அப்படின்றது அர்த்தம். நான் உன்கிட்ட டிவி பார்க்காதன்னு சொன்னேன். அகெயின் நான் சொன்னேன் அப்படின்றதுக்கு மெயின்னே தும்சே கஹாத்தா, இல்ல மெயின்னே தும்சே
போலாத்தா ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். கி டிவி மத் தேக்கோ, டிவி பார்க்காத அப்படின்னா டிவி மத் தேக்கோ அப்படின்றது அர்த்தம். நான் உங்ககிட்ட அதை செய்யாதேன்னு சொன்னேன்னா அப்படின்னு கொஷினா கேட்கறதுக்கு. ஸோ இங்க செய்யாதேன்னு சொன்னேன் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. செய்யாதேன்னு சொன்னேன்னா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரே ஒரு கியா மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணா போதும். ஸோ கியா मैंने तुमसे वो नहीं करने को कहा था இல்ல नहीं करने को बोला था, ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். சேம் இதே நான் உங்ககிட்ட டிவி பார்க்காதேன்னு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு क्या मैंने तुमसे कहा था कि டிவி மத் தேக்கோ இல்ல நஹி டிவி மத் தேக்கோ அப்படின்றதும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி சுலபமாக ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க, உங்களுக்கு பேசிக் வேர்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஆசையாக இருந்தது அப்படின்னா டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய பேசிக் வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லேயும் ஒரு ஆண் பேசும்பொழுது பெண் பேசும்பொழுது எப்படி பேசணும் அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாலும், டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ்க்கான ஃபார்மேட்ஸ் வேணும்னாலும், அது கூடவே 500+ ஹிந்தி சென்டென்சஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ், அந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற போகிற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட்கான ஆக்சஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட போக சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் இது வரைக்கும் நான் சொன்னேன் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நான் சொல்லலை அப்படின்றதுக்கு மென்னே தும்சே, மென்னே அப்படின்னா நான், தும்சே அப்படின்னா உன்னை, உன்கிட்ட அப்படின்றது அர்த்தம். உன்னை அப்படின்னா தும்ஹேன், உன்கிட்ட அப்படின்னா தும்சே. ஜானேக்கோ நஹி போலாத்தா, ஜானேக்கோ அப்படின்னா போக, சொல்லலை அப்படின்னா நஹி போலாத்தா அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் சொன்னேன் அப்படின்னா போலாத்தா சொன்னோம், நஹி போலாத்தா அப்படின்னா சொல்லலை. நான் அவங்களை லேப்டாப் எடுத்துட்டு வர சொல்லலை அப்படின்னு சொல்றதுக்கு மெயின்னே அப்படின்னா நான், உன்ஹேன் அப்படின்னா அவர்களை, லேப்டாப் லேக்கர் ஆனேக்கோ நஹி போலாத்தா, லேக்கர் ஆனேக்கோ அப்படின்னா எடுத்துட்டு வர, கொண்டு வர, நஹி போலாத்தா அப்படின்னா சொல்லலை. நான் அவன்கிட்ட இங்க வர சொல்லலை அப்படின்னு சொல்றதுக்கு மென்னே உசே ஏஹான் ஆனேக்கோ நஹி போலாத்தா, உசே அப்படின்னா அவனை, இல்ல உசசே அப்படின்னா அவன்கிட்ட அப்படின்றது அர்த்தம். யஹான் ஆனேக்கோ நஹி போலாத்தா, நான் உன்னை பேச வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இங்காக நான் சொன்னேன், பேச வேண்டாம். ஸோ மெயின்னே, மெயின்னே அப்படின்னா நான், தும்ஹேன் அப்படின்னா உன்னை, போல்னேசே, போல்னேசே அப்படின்னா பேச அப்படின்றது அர்த்தம். நஹி போலாத்தா அப்படின்னா வந்து சொல்லலை. ஸோ போல்னேசே நஹி. ஸோ போல்னேக்கோ அப்படின்னா பேச, பேச லைக் பேசுன்னு சொன்னேன், பான்னு சொன்னேன், அந்த மாதிரி பாசிட்டிவா சொல்லும் பொழுது ஆனேக்கோ ஜானேக்கோ போல்னேக்கோ அந்த மாதிரி வரும். இங்க போல்னேசே நஹி அப்படின்றது வரும் வேர்பு கூட. போல்னேசோ நஹி போலாத்தா, பேச வேண்டாம் அப்படின்னா போல்னேசே நஹி போலாத்தா அப்படின்னு சொல்லணும். இல்ல நஹி போலாத்தாக்கு பதிலா வந்து மனா கியாத்தா, தடுத்தேன் அப்படின்னா வந்து தடுக்கிறதுக்கு. ஸோ போல்னேசே பேசுறத தடுத்தேன் அப்படின்னா மனா கியாத்தா, ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். நான் உன்னை அங்க போக வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கு மென்னே தும்ஹேன் பஹான் ஜானேசே மனா கியாத்தா. ஸோ தடுக்கிறது, ஒரு விஷயம் செய்ய வேணாம்னு தடுக்கிறது தான் வந்து மனா கியாத்தா. அதுக்கு பதிலாக நஹி போலாத்தா அப்படின்றதும் சொல்லலாம். நான் உன்னை இதை தொட வேணாம்னு சொன்னேன். ஸோ மெயின்னே தும்ஹேன் இசே, இசே அப்படின்னா இதே, சூனேசே நஹி போலாத்தா, இல்லை சூனேசே இங்க பார்த்த மாதிரி தான். ஸோ மனா கியாத்தா, சூனேசே நஹி நஹி போலாத்தா இல்ல மனா கியாத்தா அப்படின்றத சொல்லலாம். தடுக்கிறது அப்படின்றது தான் வந்து மனா கியாத்தா. நீங்க அவன்கிட்ட இதை சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஸோ சொல்லலையா அப்படின்னு கொஸ்டினா கேட்குறீங்க. ஸோ ஒரு கியா சேர்க்கணும். கியா ஆப்னே, ஆப்னே அப்படின்னா நீங்க, உசே அப்படின்னா அவனை, ஏ நஹி பத்தாயாத்தா, இதை சொல்லலையா அப்படின்னா ஏ நஹி பத்தாயாத்தா. நீங்க ஏன் லேப்டாப் எடுத்துட்டு வர சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்னே கியோன் லேப்டாப் லேக்கர் ஆனேக்கோ நஹி போலா, ஸோ நஹி போலாத்தா அப்படின்னு கேட்கலாம். ஏன் சொல்லலை, நஹி போலாத்தா, ஏன் சொல்லவில்லை அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய இடங்கள்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா திரும்ப நீங்கள் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு PDF இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணி தரும். ஸோ அந்த மாதிரி PDF வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.